ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு லேர்ன் இட் சிம்பிள். அண்ட் இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியலில் 11th of August 2017 என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் அபியான் பற்றி போட்டிருக்கு. ஓகே, ஸ்வச் பாரத் அபியான் அது அதோட பேக்ரவுண்ட் ப்ளஸ் இந்த ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துலாம். ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2nd October 2014 லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவை க்ளீன் இந்தியாவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட ஒரு டார்கெட்டோட இதை ஆரம்பித்தாங்க. இதை என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட் வச்சாங்க அப்படின்னா 2019 வச்சாங்க. இது எதனால் அப்படிங்கிறது தான் கேள்வி. மகாத்மா காந்தியோட 150th பர்த்டே அவரோட அந்த பர்த்டே அனிவர்சரியில் இந்தியா க்ளீன் இந்தியாவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சு இந்த மிஷனை ஆரம்பித்தாங்க. ஓகேயா, ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் அதுக்கு அடியில் கவர் பண்ண 2011 சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 4041 டவுன்ஸ் அது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டவுன்ஸ் இந்த மிஷனுக்கு அடியில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா ஓப்பன் டெஃபிகேஷன், அதாவது திறந்த வெளியில் கழிக்கிறது, ப்ளஸ் நிறைய டாய்லெட்ஸில் ஃப்ளஷிங் இருக்காது, அதெல்லாம் எல்லா டாய்லெட்ஸ்லேயும் அந்த ஃப்ளஷிங் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கன்வர்ஷன் கொண்டு வர்றது. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், மனித மலத்தை மனிதர்களே அள்ளக்கூடாது என்பதற்காக அந்த எராடிகேஷனை டோட்டலாக தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் முனிசிபல் லெவலில் அத்தாரிட்டிஸ் லெவலில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். அண்ட் 5th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா மக்களுக்குள்ளே ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வரணும். அதாவது இது ஒன்று செயல்பட்டாலே மிச்சம் எல்லாமே தன்னாலே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏனால் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒருத்தர் வாரத்துக்கு ஒருக்க குளிப்பாங்க, சில பேருக்கு ஒரு நாள் குளிக்கலனாலே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பிஹேவியரல் சேஞ்ச் மக்களுக்கு இடையில கொண்டு வந்தாலே ஒரு ஹெல்த்தி சானிடேஷன் ப்ராக்டிஸ் தாராளமாக வந்துடும். இந்த ஓப்பன் டெஃபிகேஷன் மொத்தமாக அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பாலிசிஸ் மேக் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தால் தாராளமாக இதெல்லாம் எராடிகேட் பண்ணிடலாம். அண்ட் கீழே என்ன போட்டிருக்கு, லாஸ்ட் பாயிண்ட் என்ன போட்டிருக்கு அப்படின்னா முனிசிபல் அத்தாரிட்டிஸும் இதுக்கான சப்போர்ட்ஸ், இதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வேலையை, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்பராக கேரி பண்ணி அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த ஆர்டிக்கலில் இவ்வளோ தான் போட்டிருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யாவோட பாலிட்டிக்ஸ் பற்றி போட்டிருக்கு. நம்ம பாலிட்டிக்ஸ் படிக்க தேவையில்ல, நம்ம இதை வேறு மாதிரி ஆங்கிளில் பார்க்கலாம். கென்யாவோட மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ கென்யா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. பக்கத்தில் எத்தியோப்பியா, சொமாலியா, உகாண்டா, சவுத் சுடான், டன்சானியா. இங்கே லேக் விக்டோரியா அண்ட் இந்த லேக் துர்கானா. ஓகேங்களா, ஸோ இந்தியன் ஓஷன் இங்கே வரைக்கும் கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி மேப் பேஸ்ட் கொஸ்டின் அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பும் கொஞ்சம் ஈஸியாக மனப்பாடாயிரும். ஓகே, இப்போ வேர்ல்ட் லெவலில் மேப்பில் கென்யா எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். திஸ் பிளேஸ். ஓகே, இது லேக் விக்டோரியா, இது கென்யா, பக்கத்தில் சோமாலியா, எத்தியோப்பியா, சவுத் சுடான், தன்சானியா. ஓகே, இந்த பக்கத்தில் நைல் ரிவர் இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்ட் நைல் 2 நைலாக பிரியும். அது எந்த நைல் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அண்ட் ஸோ இது ஃபுல்லாக பாலிட்டிக்ஸ் தான், அதனால் நமக்கு தேவையில்லை. பிரசிடெண்ட் அவங்க இப்போ நியூவாக எலெக்ட் ஆகிருக்காங்க, அதை பற்றி தான் இதில் போட்டிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் ப்ளஸ் செக்குலர் டெமோக்ரஸி, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ்னால் என்ன, செக்குலர் டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் அப்படின்னா பர்டிகுலராக ஒருத்தருடைய ரிலீஜியன், ஒருத்தருடைய ரேஸ், அவரோட சோஷியல் பேக்ரவுண்ட் இதை முன்னிலைப்படுத்தி ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறதோ, இல்லை பொலிட்டிக்கல் அலையன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ரெடி பண்ணுறதோ, அந்த பாலிட்டிக்ஸில் பார்ட்டி பாலிட்டிக்ஸ் இங்கே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஃபார்ம் பண்ணுறதோ, ட்ரெடிஷ்னலாக ப்ராட் மைண்டடாக இல்லாமல் இந்த மாதிரி
ராங் நோஷனில் ரிலீஜனை பேஸை வச்சு, கேஸ்ட்டை பேஸாக வச்சு, ரேஸை பேஸாக வச்சு இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டெஃபினிஷன் வந்து இது தான். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி இது வந்து சார்க் ரிலீஜன் தான் போட்டிருக்கு. சவுத் ஏஷியன் ட்ரெண்ட் எல்லாமே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் இல்லை, ஆக்சுவலி திஸ் இயர் ஸ்டார்டிங் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் மியான்மாரில் ஒதுக்கப்பட்டாங்க. அதாவது அவங்க நாட்டிலே, மியான்மாருங்கிறது தான் அவங்களோட நேட்டிவே, அங்கேயும் அவங்கள சேர்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருந்துச்சு. ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் பற்றி பாருங்கள். ஓகே, ஸோ இது மியான்மாரில் இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் அண்ட் ஹிந்து ஏதாவது மைனாரிட்டி பேஸஸில் பண்ணுறது. அண்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஹிந்துன்னு சொல்ல முடியாது, மைனாரிட்டி ரிலீஜியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸால் அமுக்கப்படுறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ஹாலா விசஸ் நம்ம ஈனத்தமிழர்கள் அவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ். இந்த மாதிரி இது ஒரு சவுத் ஏஷியன் ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஏன் ஏரியா, அதனால் நான் தான் இதை ரூல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இது ஒரு சவுத் ஏஷியன் ட்ரெண்டாகவே ஆகிட்டு. இப்போ செக்குலர் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை வந்து 2 ஃபார்மில் பார்க்கலாம். பாசிட்டிவ் ஃபார்மில் பார்க்கலாம், இன்னொன்று நெகட்டிவ் ஃபார்மில். பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் செக்குலர் டெமோக்ரஸி வந்து நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுறது. நெகட்டிவ் ஃபார்ம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஃபாலோ பண்ணுறது. என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உன்னோட ரிலீஜன் தனி, என்னோடய அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டிக்ஸ்லாம் தனி, உன்னோடைய ரிலீஜனை வந்து என்னோடய அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளே கொண்டு வராத அப்படிங்கிற மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் என்ன அப்படின்னா, நீ ஹிந்துவா வா, உனக்கு நான் லீவ் தரேன், கிறிஸ்டினா கிறிஸ்மஸ்க்கு நான் லீவ் தரேன், முஸ்லீமா ரம்ஜானுக்கு நான் லீவ் தரேன். அந்த மாதிரி ரிலீஜனையும் பாலிட்டிக்ஸையும் ஒன்றா வச்சு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. இதை வந்து பாசிட்டிவ் மோட் ஆஃப் செக்குலர் டெமோக்ரஸி அப்படிங்கிறது சொல்லாங்க. இந்த மாதிரி ஒரு செக்குலர் டெமோக்ரஸி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கு. ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு செக்குலர் டெமோக்ரஸி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் இது இட்ஸ் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் டாக்ஸிக் ஏர் வி ப்ரீத், அதாவது ஏர் பொல்யூஷன் பற்றி இங்கே போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நீத்தி ஆயோக் வந்து ஒரு டிராஃப்ட் எனர்ஜி பாலிசி பற்றி ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது எனர்ஜி பற்றி பாலிசி கொண்டு வரும்போது எப்போவுமே ஹெல்த்தை வந்து ஒரு பொருட்டாகவே வைக்கிறது இல்லை, அதை இக்னோர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஜூன் 27 2017 அன்னைக்கு நீத்தி ஆயோக் வந்து ஒரு நேஷ்னல் எனர்ஜி பாலிசி வந்து ஒரு டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுது. இங்கே வந்து அந்த எனர்ஜி செக்யூரிட்டிக்கு பெரிய காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ், அந்த மாதிரி எனர்ஜி செக்யூரிட்டிக்கு பப்ளிக்கோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம், கமெண்ட்ஸ் எல்லாம் வரவேற்கப்படுகிறது. அதெல்லாம் சூப்பர். ஓகே, ஆனால் எனர்ஜின்னு வரப்போ ஹெல்த்தை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கிறதில்ல, அதை இக்னோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பப்ளிக் ஹெல்த் அண்ட் க்ரோத்துன்னு வரும்போது ஒரு ஆம்பிஷன் சினாரியோ வந்து ஒரு டூலாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ 2040 எவ்வளோ பாசிபிள் எனர்ஜி, அதாவது நான் ரெனியூவபிள் எனர்ஜி எல்லாத்தையும் ரெனியூவபிள் எனர்ஜியாக மாற்றுறது, அந்த மாதிரி ஃபுல் மோட்டிவோட இந்த டிராஃப்ட் வந்து பாலிசிஸ் மேக் பண்ணுறதுக்காண்டி இப்படி ஒரு ட்ராக்கில் போய்கிட்டுருக்கு. ஆனால் ஹெல்த்தையும் ஒரு கன்சிடரேஷனில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலோட மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு சஸ்டெயின் பண்ணுற மாதிரி எனர்ஜி வந்து இருக்கணும். அதாவது நம்மளோட ஜென்ரேஷனோட இந்த எனர்ஜி காலியாகாமல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கும் இந்த எனர்ஜிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் 14 ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 ரிலேட்டட் டு பப்ளிக் ஹெல்த். மிச்சம் எல்லாமே கோல் செக்டாரோட ஹெல்த்து ப்ளஸ் மிச்ச செக்டார்ஸோட ஹெல்த்தை ரிலேட்டடாக தான் இந்த ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன் இஸ் த ஒன் ஆஃப் த என்விரான்மெண்டல் ஹெல்த் ரிஸ்க். ஆனால் இப்போ இந்தியாலேயோ இல்லை வேர்ல்டு லெவல்லையோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ OECD வச்சுக்கோங்க. OECDயில் இந்தியா அண்ட் சைனா இஸ் மோர் தேன் 3.5 trillion ஆனுவலி வந்து ஏர் பொல்யூஷனால் இறந்து போகிறாங்க, ஹேவ் லாஸ்ட் லைவ்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து 2012 மட்டும் ஏர் பொல்யூஷன்னால் ப்ரீமெச்சூர் டெத்ஸ், அதாவது அந்த வயசு இறக்குறக்கான வயசே இருக்காது, ஆனால் 3 million ப்ரீமெச்சூர் டெத்ஸ் அங்கே நடந்திருக்கு ஏர் பொல்யூஷனால். ஸோ என்விரான்மெண்டல் ஹெல்த் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக பாதிக்கப்படுறது இதில் சில்ட்ரன் தான் மோஸ்ட்டாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ என்ன ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது என்ன பப்ளிக் ஹெல்த்தையும் சேர்த்து எக்கனாமிக் க்ரோத்தை ஒரு பாலிசி ஒரு லிங்க் பண்ணி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. Research has also established links between public health and a nation's economic growth. ஆனால் ஏர் பொல்யூஷனால் இந்தியா அண்ட் சைனா வந்து இவ்வளோ அமௌண்ட் பேஸஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாஸ் நடந்திருக்கு. ப்ளஸ் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது $5 trillion வேர்ல்டு வைடில் 2013 சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ லாஸ் இருந்திருக்கு. அக்ரிகேட் காஸ்ட் ஆஃப் ப்ரீமெச்சூர் டெத்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்னாலே மட்டும் ப்ரீமெச்சூர் டெத்ஸ் வந்து அதோட லாஸ் $5 trillion வரைக்கும் நடந்திருக்கு. ஓகே, ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலிசி மேக் பண்ணுங்கள், ஓகே நல்லது, ஆனால் ஹெல்த்தையும் எல்லா பாலிசியிலையும் ஹெல்த்தையும் ஒரு பேசிஸாக வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாலிசி மேக்கிங் எந்த செக்டரில் நடந்தாலும் சரி, பவராக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இருக்கட்டும், ஹவுசிங் இருக்கட்டும், எந்த இதுவாக இருந்தாலும் ஹெல்த்தை வந்து ஒரு பேசிஸாக வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, நேஷ்னல் ஹெல்த் பாலிசியில் வந்து ஜிடிபி வந்து 2.5% ஆஃப் ஜிடிபி வந்து நேஷ்னல் ஹெல்த் பாலிசிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் நேஷ்னல் எனர்ஜி பாலிசின்னு வரும்போது இங்கே டோட்டலாக வந்து ஹெல்த்தை வந்து மதிக்கிறதே இல்லை, மொத்தமாக ஹெல்த்துக்குன்னு ஒரு செக்டர் ஒதுக்கப்படவே இல்லை. ஓகே, அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஒரு நேஷன் வந்து எனர்ஜி பாலிசி மேக் பண்ணும்போது அந்த சொசைட்டியோட ஹெல்த்தையும் முன்ன நிறுத்தி தான் வந்து ஒரு பாலிசி மேக் பண்ணணும். அதை தான் வந்து சுற்றி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருப்பாங்க. ஹெல்த்தை வந்து முன்ன நிறுத்தி எல்லா பாலிசியும் மேக் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியும். ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு ஹெல்த் நல்லா இல்லை, எப்படி அவரால் வேலை செய்ய முடியும்? இப்போ ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அங்கே போய் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லைன்னா அவங்களால எப்படி எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியும்? அதனால் எப்போவுமே ஹெல்த்தை வந்து மெயின் பேஸஸாக வந்து வச்சு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏர் பொல்யூஷன்னால் எவ்வளோ வேர்ல்டு வைடில் ஏர் பொல்யூஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ நாட்டில் இருக்குது அப்படிங்க. வேர்சன் கண்டிஷன் பிரேசில் இந்த மாதிரி நாட்டில், சவுத் அமெரிக்காவில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏர் பொல்யூஷன் ரிலேட்டட், அதாவது 2000 to 2013 வரைக்கும் உள்ள சென்சஸ் படி எடுத்த பர்சன்டேஜஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரியானா, ஜே வந்து இதில் சைலண்ட், மரியானா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் வந்து லெஃப்ட் வியூ, ரைட் வியூ அண்ட் சென்டர் வியூ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் வியூவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணாங்க, இதை வந்து லீகலைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது டைட்டில். இதை வந்து லெஃப்ட் வியூங்கிறவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேன்சருக்கு வந்து இதை கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுசாக கேன்சரை க்யூர் பண்ண முடியலனாலும் கேன்சருக்காக இதை வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த செடி வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து இதை வந்து லீகலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து இது ஈஸியாக அவங்களோட ஃபார்மில் விற்று அவங்களோட இன்கம்மை கூட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்கம்மாக இருக்கும் இல்லையா.
ஸோ இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் இன்கம்மை டபுள் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நிறைவேற்றுறக்கு இது கூட ஒரு வழியாக இருக்கலாம். பிகாஸ் இந்த செடி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ செடி பார்த்திங்கன்னா இந்த மெடிசனல் பிளான்ட் தான் அது. ஓகே, ஸோ ரைட் வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கதையோட சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரக் டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அந்த மெடிசன் அந்த சார் குடிச்சிட்டு ஹீஸ் ஃபீலிங் லைக் ஃப்ளையிங் இன் த ஏர். அதனால் இது வந்து பெரிய ஆபத்தாக கூட இருக்கலாம். பிகாஸ் ஆல்கஹால் இந்த மாதிரி ஆல்கஹால் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டோட்டலாக பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அவங்களோட வியூவை கொடுத்துருக்காங்க. இவங்க சென்டர் போர்ஷன் வியூ என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டு எது நல்லதோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு இதை மெடிசனுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் ஹிஸ்ட்ரி இதை வந்து ஒரு மெடிசனல் பிளான்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய கண்ட்ரீஸில் வந்து இதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூஎஸ்ஏ லைக் கண்ட்ரீஸ்லலாம் இதை வந்து லீகலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மெடிசனல் பிளான்ஸை ஃபார் தேர் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் எக்கனாமி ரிலேட்டடாக அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நார்காட்டிக்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் எங்கேயுமே இல்லை. ப்ளஸ் ரிசர்ச் ரிலேட்டட் டு ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹெல்த் இஸ் லிட்டில் எஃபெக்டட் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ட்ரக்ஸ் அண்ட் டிராஃபிக்கிங் கேசஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதையும் பேஸாக வச்சு இந்த மாதிரி இவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்குது, எது நல்லது அப்படிங்கிறத கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டட் ஆர்டிக்கல். என்ன அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இதுக்கு மேலே என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபெயில் பண்ணிக்கலாம், அவங்க நல்லா படிக்கலைன்னா ஃபெயில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் போயிட்டுருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ ஒரு ரிச் பீப்புள்னால் என்ன பண்ணுவாங்க, பையன் நல்லா படிக்கலைன்னா டியூஷனுக்கு பையனோ பொண்ணோ நல்லா படிக்கலைன்னா டியூஷனுக்கு அனுப்பி பாஸ் பண்ண வச்சுருவாங்க. இது புவர் பீப்புள்னால் என்ன பண்ணுவாங்க, அவன் படிக்க மாட்டேங்கான் ஃபெயில் ஆகிட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நிப்பாட்டிட்டு எக்கனாமி வைஸ் ஏதாவது அவனை வேலைக்கு சேர்த்து விட்டா அது எக்கனாமி வைஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு அனுப்பிடுவாங்க. இது வந்து ஒரு ரிச் அண்ட் புவருக்கு இடையில ஒரு பயாஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இங்கே பையன் நல்லா படிக்கலனாலோ இல்லை பொண்ணு நல்லா படிக்கலனாலோ வேறு ஆங்கிளில் இந்த வந்து அவங்களோட ஃப்யூச்சர் வந்து வேறு ஆங்கிளில் பாதிக்கப்படும். ஸோ இது வந்து ஜெண்டர் பயாஸ்ட் கேப் கூட இதில் வந்து உருவாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஆர்டிக்கலில் அவ்வளோதான் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஆர்டிக்கலில் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா, இதில் வந்து 86th அமெண்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கொடுத்தும் அது கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஆர்டிக்கலில் போட்டிருக்கு. ஓகே, ஸோ திஸ் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா எலெக்ஷன் குஜராத்தில் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா செக்ஷன் 39AA. ஓகே, இது வந்து ஒரு எலெக்ஷன் ரூல்ஸ், அதாவது ரிலேட்டட் டு கண்டக்ஷன் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 1961 படி ஒருத்தர் வந்து இப்போ ஓட்டு போடுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தட் பார்ட்டிகிட்ட காமிச்சிட்டு அவர் வந்து ஓட்டு போடலாம். ஓகே, ராஜ்யசபா எலெக்ஷனில் சப்போஸ் அவர் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தாருன்னா யாருக்கிட்டையும் காட்ட வேண்டாம், அவரே போய் ஓட்டு போட்டுருவார். சப்போஸ் ஒருத்தர் இருக்கார், பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாக பார்ட்டி ஒரு ஆள் சூஸ் பண்ணியிருக்கு, ஆனால் அவருக்கு அந்த ஆள் பிடிக்கலை, அவர் ஆப்போசிட்டாக ஒரு ஆள் சூஸ் பண்ணி போடுறாரு. அவர் வந்து இண்டிபெண்ட்டும் ஆக முடியாது, அந்த பார்ட்டியை சார்ந்தவராகவும் ஆக முடியாது. அப்போ இந்த மாதிரி கேஸில் ஒரு ரூல் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இப்போது இஷ்யூ போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதாவது புரியுது இல்லையா, அதாவது ஒருத்தர் ஒரு பார்ட்டியில் இருக்கார், அந்த பார்ட்டி ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க,
ஆனால் இந்த பர்சனுக்கு அந்த பர்சனை அந்த சூஸ் பண்ண பர்சனை பிடிக்கல. அதனால் பார்ட்டிக்கு அப்போஸ் பண்ணி வேற ஒரு பர்சனை எலெக்ட் பண்ணுற அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளை ஓட் பண்ணுறாரு. ஆனால் இதை வந்து ஆத்தரைஸ் பர்சன்ட்டையும் காமிக்க முடியாது. ஆஸ் பர் அவர் இண்டிபெண்ட்டும் கிடையாது, பார்ட்டிக்கு அப்போஸ்டாக போனதுனால அவர் பார்ட்டி பர்சனும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து எலெக்ஷன் ரூலில் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஓகே, அதை தான் வந்து இங்கே இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ஹிந்து எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் இவ்வளோ தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ். மீட் யூ ஆன் மண்டே. சாட்டர்டே வந்து லீவ். அன்னைக்காச்சும் நியூஸ் பேப்பர் நம்மளே ஓனாக படித்து எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னு பார்ப்போம். அண்ட் மண்டே ஐ வில் மீட் யூ. தேங்க்யூ.